features for upcoming software and upcoming Windows. Clear? And fifth one, we need to implement that and we need to test that and we want to redefine it continuously. So like that. Okay? Windows OS design thinking perspective. For Windows OS first launch ஆச்சு. அந்த Windows OS வந்து எப்படி இருக்குன்னா ஃபீட்பேக்கும் அதோட ஃபீட்பேக் பண்ணி அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு நம்ம அப்லோட் பண்ணணும். சரியா? அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணது UI and UX வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் அது Windows 2.0 and 3.0 ஓட ஸ்டார்டிங் இது வந்து 1985 to 1987 அந்த டைம்ல இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் மூலமா நம்ம டெக்ஸ்ட் பேஸ்ட் இது வந்து MS DOS யூஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா GUI, introduce simple GUI including with Windows and mouse operations. Okay, and example வந்து first version of Paint வந்து நார்மலா இருந்தது, செகண்ட் ஒன் நோட்பேட் இருந்தது, தேர்ட் ஒன் வந்து கால்குலேட்டர் இருந்தது. ஓகேவா? இதுதான் Windows 1.0 2.0 இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி யூசருக்கு கலெக்ட் பண்ணி வாங்கினதுல நெக்ஸ்ட் Windows 3.x 1990 ல இருந்து 1994 வரை யூஸ் பண்ணோம். அதுல யூஸ் பண்ணும்போது நம்ம யூசரோட வாண்டட் மல்டிடாஸ்கிங் இருக்கிற மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர், ஃபைல் மேனேஜர், பெட்டர் ஐகான்ஸை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பிளேஸ் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் அதை பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணாங்க. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் 1995ல யூஸ் பண்ணாங்க. இதுல என்ன இருக்குன்னா ஸ்டார்ட் மெனு இருக்குது, டாஸ்க் பார் இருக்குது. ஸ்டார்ட் மெனுனா எனக்கு தெரியல, டாஸ்க் பார்னா என்ன? டாஸ்க் பார்னா என்ன? which it has been in bottom side. கீழ நம்ம என்னென்ன ஃபோல்டர் ஓபன் பண்ணிருக்கோம், வேர்டோ ஏதோ ஓபன் பண்ணிருந்தாலும் இன்டிமேட் பண்றது அங்க இருக்கும். ஓகே, டைம் அந்த கார்னர்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் இதோட நேவிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பார் வந்து எக்ஸாம்பிள் பண்ணிருக்காங்க. அண்ட் விண்டோஸ் XP 2001ல என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தேவையான செக்யூரிட்டி, ஸ்டேபிலிட்டி என்னென்ன வேணுமோ அதெல்லாமே அப்லோட் பண்ணாங்க. ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அதுல வந்து நம்ம வெர்ஷன்ஸ் ஒவ்வொரு வெர்ஷன்ஸும் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்யூஷன் என்னன்னா ஸ்டார்ட் மெனுல செக்யூரிட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸ்லீப் மோடு, செக்யூரிட்டி மோடு இதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா விண்டோஸ் மீடியா பிளேயர், கேள்விப்பட்டிருக்கீங்க? விண்டோஸ் மீடியா பிளேயர் அண்ட் ரிமோட் டெஸ்க்டாப். சரியா? நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் விஸ்டா அண்ட் 7 2006 to 2009ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. இதுக்கு எப்படி இருக்குன்னா UI வந்து வெரி வெரி ஹெவியா இருக்கும். அதை சால்வ் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். அது கீழே வர எக்ஸாம்பிள் என்ன Adobe to Snap Assistant அதை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? விண்டோஸ் 8 and 8.1 2012 to 2013ல யூஸ் பண்ணது. இதுல என்னன்னா டச் ஸ்கிரீன் டிவைசஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரிமோட் ஸ்டார்ட் மெனு, இன்ட்ரோ듀ஸ் லைட்ஸ் யூஸ் பண்ணோம். அண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா சான்ஸ் பார், ஃபுல் ஸ்கிரீன் ஸ்டார்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் 10 2015ல யூஸ் பண்ணாங்க. இதுல வந்து பேலன்ஸ் பண்றது எப்படி, கலர்ஸ்க்கும் இதுக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் விண்டோ ஆஸ் a server model with updates. Windows 11 2021 and present it is moving on. We have all the facilities including everything, graphic also. இது வேணும்னா AK tools மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கு வேணுங்கிற பட்சத்துல நம்ம இப்போ இன்ட்ரோ듀ஸ் பண்றதுல